அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ். கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கும்போது என்னென்னா, நேச்சர் இயற்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய எலமெண்ட்ஸ் நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்க்குறோம். அது எல்லாமே அந்த எலமெண்ட்ஸ்னால தான் எல்லாமே ஆக்கப்பட்டிருக்கு, மொத்த பூமியும் சொல்கிறேன். இப்போ நேச்சரை பொறுத்த வரைக்கும் அந்தந்த எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கம்பைன் ஆகி வேறு விதமான காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த ஒவ்வொரு காம்பவுண்டு ஃபார்ம் ஆகிறதும் ஒரு லா படி செயல்படுது, ஒரு விதிப்படி செயல்படுது. அந்த விதிகள்லாம் என்னென்ன மாதிரி கெமிக்கல் ஃபார்மில் கம்பைன் ஆகும் பொழுது என்னென்ன விதிகள் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் சும்மா ஒரு தண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் சுகர் போட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது அது கலந்துருது. என்ன ஆகுது? தண்ணிங்கிறது H2O அப்படிங்கிறது ஒரு வாட்டர் மாலிகுல், அதுக்குள்ளே நிறைய வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது. சுகருங்கிறது குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ், சரியா? அது எல்லாமே சேர்ந்து C6H12O6 அப்படிங்கிறது ரெண்டுமே கம்பைன் ஆகும் பொழுது கரையுது. இப்போ அதுவே தினோண்டு தண்ணியில் போய் இவ்வளோ ஆட்டம்ஸ் ஆஃப் சுகர் அப்படின்னு உள்ளே போடுறோன்னு வச்சுக்கோங்க, கம்பைன் ஆகாது. எந்த அளவுக்கு இருக்கும், தண்ணி உள்ளே உறிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் அன்றாட வாழ்க்கையிலே இருக்குது. நேச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் மூலமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் என்னென்ன விதிப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான் அந்த லாஸ். சரிங்களா? நேச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இட் ஸ்டேட்ஸ் தட் மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். மேட்டர்னா என்ன? அதாவது நீங்கள் பார்க்குற எந்த விஷயங்கள்லாம் நான் சாதாரண வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்க்குறீங்களோ அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, அதாவது ஒரு மாஸ் இருக்குது, வெயிட் இருக்குது, சரியா? அதே நேரத்தில் அது ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேனை எடுத்துக்கிறேன்னா இதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, இது இந்த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னா அது ஒரு மேட்டர். அதே மாதிரி ஆட்டம்ஸும் ஒரு மாஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு, சரிங்களா? அது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. இப்போ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களால் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. எப்படி சொல்கிறாங்க? இப்போ எக்ஸாம்பிள், எந்த இதை எடுத்தாலும் சரி, இப்போ இதை அழிக்கணும்னு சொன்னால் இதை தீ வைப்பீங்க, சரிங்களா? அது தீ வைக்கும்போது என்னாகும்? இது உருகி அப்படியே ஒன்றும் இல்லாமல் சாம்பல் ஆகும். ஆனால் இந்த உருவத்திலேருந்து வேறு உருவத்துக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம், காற்றுல கலந்துருச்சு. அதை நீங்கள் அழிக்கணும்னு நினச்சி மறுபடியும் நீங்கள் மறுபடியும் தீ வச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் அது வேறு ஃபார்மில் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர அதை அவங்களால அழிக்கவும் முடியாது. இதே மாதிரி ஒரு இதை இயற்கையிலேருந்து தான் அவங்களால உருவாக்க முடியுமே தவிர மேன்மேடு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே இயற்கையிலேருந்து தான் எடுத்து நம்ம உருவாக்குறோம், சரிங்களா? இந்த லா ஆண்டியான் லவாய்சியர் 1789 ப்ரொப்போஸ் பண்ணார். அடுத்த லா பார்ப்போம். லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொப்போர்ஷன்ஸ். டெஃபினைட் ப்ரொப்போர்ஷன்ஸ் அப்படிங்கும்பொழுது என்ன சொன்னார்? அதாவது ஜோசப் ப்ரௌஸ்ட் அப்படிங்கிறவர், சரிங்களா? He stated that a given compound always contains exactly the same proportion of elements by weight. அதாவது சேம் ப்ரொப்போர்ஷன்ஸ் என்ன அர்த்தம்னா, இப்போ இயற்கையாகவே ஒரு விஷயங்கள் உருவாகிற ஒரு விஷயமும் நீங்கள் லெபார்ட்டரியில் ஒரு இது கலந்து மிக்ஸ் பண்ணுறதும் ஒரே ப்ரொப்போர்ஷனாக பெர்சன்டேஜ், ஒரே பெர்சன்டேஜில் தான் கம்பைன் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அவர் என்ன இது பண்ணுறாருன்னா, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாருன்னா, குப்ரிக் கார்பனேட், அதாவது காப்பர் கார்பனேட்டை லெபார்ட்டரியில் ரெடி பண்ணுறாரு. நேச்சரில் காப்பர் கார்பனேட் நேச்சராகவே எக்ஸிஸ்ட் ஆகுது. நேச்சுரல் சாம்பிள், சிந்தட்டிக் சாம்பிள்னால் அவரே காப்பர், கார்பன், ஆக்சிஜன் எல்லாத்தையும் சேர்த்து லெபார்ட்டரியில் காப்பர் கார்பனேட்டை ரெடி பண்ணுறாரு. நேச்சராகவும் காப்பர் கார்பனேட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ நேச்சர்லேருந்து ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறாரு, லெபார்ட்டரியிலேருந்து ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறாரு. என்ன அவருக்கு விஷயம் தெரிய இருந்ததுன்னா, நேச்சுரல் சாம்பிள்லேயும் 51% காப்பர் இருந்துச்சு, 9.74% ஆக்சிஜன் இருந்தது, 38.91% கார்பன் இருந்தது. அவர் லெபார்ட்டரியில் ப்ரிப்பேர் பண்ண சிந்தட்டிக் சாம்பிள்லேயும் 51% கார்பன் இருந்தது, 9.74% ஆக்சிஜன் இருந்தது, 38.91% கார்பன் இருந்தது. நேச்சராக உருவானாலும் சரி, நீங்கள் சிந்தட்டிக்காக லேபரேட்டரியில் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஒரே ப்ரொப்போர்ஷன்ஸில் தான் கம்பைன் ஆகுது, சரிங்களா? அதான் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொப்போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ல வர்றாரு. பை வெயிட், அதாவது அளவு, சரிங்களா?
லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். இது வந்து டால்டன்ஸ் அட்டாமிக் தியரின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அவர் ப்ரப்போஸ் பண்ண தியரி. இப்போ லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படிங்கும்போதுனா, இஃப் 2 elements கேன் கம்பைன் டு ஃபார்ம் மோர் தேன் 1 compound, ஒரு 2 எலமெண்ட், எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆகுது, என்ன ஆகுது, ஒரு காம்பவுண்ட் வந்து வெளியே வருது, சரிங்களா? த மாசஸ் ஆஃப் 1 element தட் கம்பைன் வித் அ ஃபிக்ஸட் மேஸ், ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸட் மேஸ் இருக்குது, இன்னொரு எலமெண்ட்டுக்கு வந்து மாஸ் வந்து வேறுபடுது, சரிங்களா? ஆர் இந்த ரேஷியோ ஆஃப் ஸ்மால் ஹோல் நம்பர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் மட்டும்தான் வரணும்னு கிடையாது, ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட வரலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் 2 compounds, நேம்லி வாட்டர் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு. வாட்டரும் உருவாகலாம், ஹைட்ரஜன் பெராக்சைடும் உருவாகலாம். எப்படி? இப்போ ஹைட்ரஜன் 2 கிராம் இருக்குது, ஆக்சிஜன் 16 கிராம் இருக்குது, ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து 18 கிராம் கிடைக்குது, சரிங்களா? இப்போ அதே இது ஹைட்ரஜன் 2 கிராமாகவும் ஆக்சிஜன் 32 கிராமாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பைன் ஆகி ஹைட்ரஜன் பெராக்சைடு கிடைக்குது 34 கிராமில். என்ன விஷயம்னா, ஹைட்ரஜன் வந்து ஃபிக்ஸட் மாஸில் இருக்குது, ஆக்சிஜன் வந்து இங்கே 16 கிராம், இங்கே 32 கிராமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, ஒரு ரேஷியோவில் இருக்குது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் ரெண்டுலேயுமே இருக்குது, ஆனால் கம்பைன் ஆகும்போது ஒரு இது ஃபிக்ஸட் மாஸாகவும் இன்னொரு இது வேரியபிள் மாஸாகவும் இருக்குது. அந்த மாஸ் வந்து ரேஷியோ வந்து ஹோல் நம்பர்ஸாக இருக்குது. எப்படி? இங்கே மாசஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 16 கிராம் இருக்குது, இதில் 32 கிராம் இருக்குது, விச் கம்பைன்டு வித் அ ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ரெண்டுலேயுமே ஃபிக்ஸட் மாஸ் 2 கிராம் இருக்குது. பியர் அ சிம்பிள் ரேஷியோ. என்னது? 16.32னா 2 அடிச்சிங்கன்னா 1:2. இந்த ரேஷியோவில் தான் கம்பைன் ஆகி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் ரெண்டுலேயுமே, இதில் வாட்டர் வருது, இல்லை ஹைட்ரஜன் பெராக்சைடு வருது, ஆனால் ஒரு ரேஷியோவில் வித்தியாசப்படுது. அதுதான் வந்து லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஜான் டால்டன் வந்து சொன்னார். இந்த லாஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து அவகேட்ரோஸ் லா, அப்புறம் வந்து கே லூசக்ஸ் லா, இதெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.